26 பேரை தீவிரவாதிகள் கொன்று விட்டார்கள் நம்ம சொல்லலாமா? மோடி நம்ப வச்சு காவு கொடுத்துட்டாருன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம் இதை சொல்லுங்க? ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க அப்படின்னு சொல்லி இவங்களை காவு கொடுத்து விட்டார், அப்படி சொல்லலாமா இல்லையா? ஆங்கிலத்தில் வந்து ஹியூப்ரிஸ்ன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஹியூப்ரிஸ்னா ஒரு ஆணவம் அல்லது அலட்சியம் கலந்த அகங்காரம். அந்த ஒரு மனநிலைக்கு இந்த அரசு வந்திருக்குது. அந்த மனநிலைக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸஸையும் கொண்டு வந்துட்டாங்க அதிகாரிகளும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், ஒரு 2 நாளில் 1000 பேர் போயிருக்காங்க ஒரு சுற்றுலா இடம். நம்ம ஊரில் அமைதி பூங்காவான தமிழகத்தில் இப்படி ஒரு 1000 பேர் சுற்றுலா பயணிகள் வர இடத்துல ஒரு போலீஸ் அவுட் போஸ்டாவது இருக்குமா இருக்காதா? இதுக்கு யார் பதில் சொல்வது? அப்போ அந்த அளவுக்கு தெனாவட்டு திமிரு மிதப்பு வந்து இருந்ததனால் இது வந்து நிகழ்ந்திருக்கிறது. இப்போ பாகிஸ்தான் இதற்கு உதவுகிறது அப்படின்றதுக்கு ஆதாரமாக கடந்த காலத்தை தான் இவங்க காட்டுறாங்க. இப்போ இன்னைக்கு அவன் செஞ்சிருக்கலாம், செய்யாமே இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் பாகிஸ்தான் உதவினாலும் உதவாவிட்டாலும் உள்ளூர் மக்களை நீங்கள் நசுக்குவது, இழிவுபடுத்துவதன் மூலம் அவங்களுடைய கோபத்தை தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்றதுதான் வந்து ஒரு யதார்த்தம். அப்போ இதுக்கு தீர்வு வந்து எங்க இருக்குது அப்படின்னா, ஒரு டெமோக்ராட்டிக் சொல்யூஷன், அவங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மதிப்பது இருக்கு இல்லையா, அதுதான் அங்க நிரந்தரமான அமைதிக்கு வழிவகுக்குமே தவிர இந்த வழிமுறைகள் மூலமாக இப்ப என்னாச்சு, ஒரு டூரிஸ்ட் எல்லா ஹோட்டலும் காலி. நான் படித்தேன், சீசன்ல ஸ்ரீநகர்ல 25,000 ரூபாய்க்கு ஒரு ரூம் கிடைக்காதான் சீசன்ல. அப்படி இருந்த ஊர்ல இப்ப எல்லாமே காலியா இருக்குது. யாராவது போவாங்களாங்க இப்போ? இது வந்து காஷ்மீர் மக்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய வாழ்க்கையை வந்து காலி பண்ணிடுச்சு. அவங்களுக்கு ஜீவாதாரம் வந்து எது? இந்த டூரிசம்ன்றது இந்த எக்கானமி ஜிஎஸ்டிபியில் 15%ன்றாங்க. அதை இன்னும் அதிகரிக்கணுன்றதுக்கான முயற்சியில் அவங்க ஈடுபட்டுருக்கிறாங்க. இப்போ அது போச்சுன்னாக்க அந்த மக்கள் பட்டினி கிடக்க நேரிடும், வாய்ப்பு இல்லாமல் போகுன்றது உண்மைதான். ஆனால் இந்த சூழலில் இப்போ பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகளே எல்லை தாண்டி வந்தே இது செஞ்சுருக்காங்கன்னாக்க அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? காஷ்மீர் மக்களுடைய வயிற்றில் அடிச்சிருக்கிறாங்க என்பதும் ஒரு உண்மைதான். இருந்தாலும் இந்த விஷயங்களுடைய தர்க்கம், இதனுடைய லாஜிக் வந்து இப்படி தான் இருக்குது என்பதை வந்து புரிந்து கொள்ளணும்.